தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய போதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது அஷ்டமி நவமி. நம்ம வீடுகள்ல கேலண்டர் பின்பக்கத்தை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா ஓரைகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஓரைகள் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதைத்தான் வெள்ளைக்காரன் நம்ம கிட்டேருந்து கத்துக்கிட்டு ஹவர் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சான். 1 ஹவர் அப்படின்னு அவன் கொடுக்கறதுக்கு காரணம் நம்முடைய ஓரைகள்லேருந்து வந்தது தான், நம்முடைய திதியிலேருந்து வந்தது தான் அவனோட தேதி, டேட் அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த வானமண்டலத்தை பார்த்தீங்கன்னாக்க சூரியன் நடுவில் இருக்கு, சூரியனை சுற்றி பூமி வருது இல்லையா? அதுக்கு 1 ஆண்டு ஆகுது. இந்த பூமியை சுற்றி சந்திரன் சொல்லக்கூடிய நிலா சுற்றி வருது, அதற்கு 1 மாதம் ஆகுது, 30 நாள் ஆகுது. நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு புராண கதையும் ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, இன்னைக்கு நம்ம நம்முடைய உயிர்ப்பு சக்தி எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். நம்முடைய மனதினுடைய சக்திக்கு யாரு காரணம்னா சந்திரன். இந்த 2 சரியா இயங்கினா மட்டும்தான் பூமியில உயிர்கள் சரியா இருக்கும். சூரியனோட வேலையை சரியா பண்ணுது. ஆனா சந்திரன் என்ன பண்றாரு, அவரால் முழுமையா செய்ய முடியாம ஓய்வெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அதுக்கு இறைவன் என்ன பண்றாருன்னா ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுக்குறாரு. ஒரு 3 நாள் நீ ஓய்வெடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர் கொடுக்குறாரு. அதனால பார்த்தீங்கன்னா வானத்துல ஒரு 3 நாள் நிலா தெரியாது. அதனாலதான் சந்திரனின் அம்சமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வீட்டுல 3 நாள் விளக்குங்கிற பேர்ல ஓய்வு கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா சூரியன்கிறது ஆணினுடைய அம்சமாகவும் சந்திரன் பெண்ணினுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த சந்திரன் என்ன பண்ணுது, 30 நாள் இருக்கு இல்லையா, பூமியை சுத்தி சந்திரன் வரக்கூடிய 30 நாளை 15 திதிகளா பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு புள்ளியை சுத்தி 360 டிகிரி, அதை கிடைமட்டமா பச்சைங்க அப்படின்னாக்கா இந்த பக்கம் ஒரு 15 திதி, கீழே 15 திதி. வளர்பிறையில வரக்கூடிய 15 திதிகள், தேய்பிரையில் வரக்கூடிய 15 திதிகள். வளர்பிறை திதியை பார்த்தீங்கன்னாக்கா சுக்லபட்சம் அப்படிம்பாங்க. தேய்பிரையில் வரக்கூடிய திதியை கிருஷ்ணபட்சம் அப்படிம்பாங்க. கிருஷ்ணன் அப்படின்னாலே கருப்புன்னு அர்த்தம். அப்போ தேய்பிரையை நோக்கி வருதுங்கிறதுனால அது கிருஷ்ணபட்சம்னு அதுக்கு பேர். இந்த மேலே வரக்கூடிய அதே 15 தான் கீழேயும் வரும். ஆனால் மேலே வரக்கூடிய திதிகள் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணும், சுப பலன்களை கொடுக்கும். அதே திதி கீழே ரவுண்டில் 15 வரும்போது, தேய்பிரையில் வரும்போது அதுவே அசுப பலன்களை கொடுக்கும் அப்படின்னு விதியை வச்சாங்க. ஏன்னா இந்த சந்திரன் ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால 15 திதிகளை வச்சு 15 திதியும் சந்திரன் வேலை செய்யறத சரியா கணக்கு பார்க்கணும் அப்படின்னு புராணங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் 1வது திதிக்கு பேர் அதாவது ஏகாதசி, 2 துவாதசி, 3வது திரையோதிசி, சதுர்திசி, பஞ்சமி, அஷ்டமி, நவமி அப்படின்னு ஒவ்வொரு திதியா வருது. இப்படி 15 திதி வருது. இதுல நல்லா கவனிங்க, ஏன் அஷ்டமி நவமியில நல்ல காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஏதோ மத ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. வானமண்டலத்தில் இருக்கிற அந்த கோள்களினுடைய கோள் சாரம், அதனுடைய நகர்வுகளை வைத்து சொல்லப்பட்ட முழுக்க முழுக்க இயற்கை. இது ஒரு சுற்றுவட்ட கணக்கு. எப்படின்னா, இந்த பூமியிலிருந்து சந்திரன் சுத்தி வருது இல்லையா, முதல் திதியில இருக்கும்போது பக்கத்துல இருக்கும், 2வது திதி, 3வது திதி, 4வது திதின்னு இப்படி போக போக அந்த 8வது திதி 9வது திதி வருது இல்லையா, அதான் அஷ்டமி. 8வது திதி அஷ்டமி, 9வது திதி நவமி. அது வரும்போது இந்த பூமியை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கும் அந்த 2 திதியும். அப்படியே சுற்றுவட்ட பாதையை கனெக்ட் பண்ணி பாருங்க, மிடில் இருக்கும், மையத்துல இருக்கும். சூரியனிலிருந்தும் மையத்தில் இருக்கும், இந்த பூமியிலிருந்தும் மையத்துல இருக்கும். சூரியன் இங்க இருக்கு, பூமி இங்க இருக்கு, இந்த பூமியிலிருந்து மையத்துல இந்த இடத்துல சந்திரன் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த திதிகள் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை சந்திர நோக்கியும் அது ஈர்க்கப்படும், அதே நேரத்தில் சூரியனை நோக்கியும் அது ஈர்க்கப்படும். 2 பக்கமும் ஈர்ப்பு விசையில இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா இது முதல் 4 திதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் முழுக்க ஆக்குப்பை பண்ணி இழுத்துட்டு இருக்கும். சூரியனோட இழு சக்தி அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா அது 8, 9ன்னு வரும்பொழுது 2னுடைய ஈர்ப்பு விசையும் இழுப்பு விசையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அந்த திதிகளால எந்த பக்கம் நகரணும்னு தெரியாம ஒரு குழப்பம் இருக்கும். 2 பக்கமும் ஒருத்தர் ஃபோர்ஸா உங்களை இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வலது கையை ஒருத்தர், இடது கையை ஒருத்தர் ஃபோர்ஸா இழுக்கிறார். அப்ப நீங்க எந்த பக்கம் போவீங்க? வலது பக்கம் பலசாலி இழுத்தாருன்னா அந்த பக்கம் போயிடலாம் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல எந்த பக்கம் போறன்னு தெரியாம ஒரு குழப்பம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அஷ்டமி நவமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மனதுல ஒரு போராட்டம் இருக்கும்.
ஏன்னா அது வானமண்டலத்திலே இருக்கிற விஷயம், அதனால நம்ம மனதுக்குள்ளேயே அது இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு நல்ல முடிவையும் நல்ல காரியத்தையும் அன்னைக்கு எடுக்க வேண்டாம், அதை தள்ளி போடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 2 திதியை இறைவன்ட்ட போய் வழிபடுறாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்ப இந்த திதிகளுடைய கடமைகள் எல்லாம் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் அசட்டையா இருந்துறதுனால உங்களை இந்த மக்கள் வணங்க மாட்டாங்க, மற்றவங்க எல்லா திதியும் வணங்குவாங்கன்னு இறைவன் சொல்லிடுறார், சிவபெருமான் சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அவங்க விஷ்ணு பகவான்கிட்ட போய் பிராய்ச்சித்தம் தேடி அவர் என்ன பண்றாரு, இந்த அஷ்டமியிலையும் நவமியிலையும் பிறக்கிறார். அஷ்டமியில கண்ணனாவும் நவமியில கிருஷ்ணனாவும் அவர் பிறக்கிறார். பிறந்து அவர் வணங்கக்கூடிய தகுதிக்கு அதுக்கப்புறம் அவங்க வராங்க அப்படிங்கிற புராண செய்தி புராண செய்தி மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞான செய்தியும் கூட, வானமண்டலத்தில் உள்ள செய்தி கூட தமிழர்களுக்கு அந்த அளவுக்கு வானியல் அறிவு அன்றைக்கே இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.